வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்டு, இமேஜ், ஐடி கார்டு இனிமேல் ஈஸியாகவே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பிடிஎஃப் ஆட்டம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆப் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஆட்டு தான் கன்வெர்ட் பண்ணி அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆப்பை பயன்படுத்தி ஈஸியாகவே ஸ்கேன் பண்ணி எல்லாமே பிடிஎஃப் ஆட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிசி ஸ்கேனர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வர்றேன். இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 36 MB தான். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணுற இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபினிஷ்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா சிம்பல் ரம், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய ஐடி கார்டை நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, டாக்குமெண்ட் புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கேட்டிருக்கேன் டபுள் சைடாக சிங்கிள் சைடான்னு சொல்லிட்டு நான் 2 சைடு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டுக்கு நேராக வச்சுட்டு கிளிக் கொடுத்துருங்க. நான் கிளிக் கொடுத்தாச்சு. கிளிக் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதுவும் திரும்ப கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. பார்த்துடுங்க, நமக்கு ஒரே பேஜில் ரெண்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது சேவ் ஆயிரும். பாருங்கள், சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபோட்டோ இருந்தாலும் அதே போல் தான். ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய பேஜ் கேட்டு என்ன சைஸில் நீங்கள் இது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வருவீங்க. அந்த சைஸை நீங்கள் கிளிக் பண்ணி அதே போல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு, டாக்குமெண்ட்டு, அதே போல் ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தாலும் அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோவில் இதில் சேவ் பண்ணியிருக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ண பிறகு அது ஆட்டோமேட்டிக்கலாகவே நீங்கள் பிடிஎஃப்பில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் அது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணியாச்சு. ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக்கை கொடுத்துருங்க. நீங்கள் இதை கிராப் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். கிளிக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் பிடிஎஃப்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.